'cause I just wanna go to the deep end. வணக்கம் நண்பா, வெல்கம் டு Dharun Technics. நான் உங்கள் தருண் தாண்டேஷ் ஆஃப் Dharun Technics. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம்னா எக்ஸெல்ல எப்படி ரோஸ், காலம்ஸ் மற்றும் செல்ஸை ஹைட் பண்றது அதை பத்தி தான் பார்க்க போறோம். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. என்னோட யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா இப்பவே கீழ இருக்க சப்ஸ்கிரைப் பட்டன் அழுத்தி அந்த பெல் ஐகானை அழுத்துங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ள போலாம். எக்ஸலில் பார்த்தீங்கன்னா நம்பர்ஸை ஸ்கொயர் பண்ணி அதோட ஆன்சரை வந்து நம்மளால் பெற முடியும். அதே மாதிரி பர்சன்டேஜஸை கூட ஆட் பண்ண முடியும். அது பார்த்தீங்கன்னா 2 வீடியோ நம்ம ஏற்கனவே போட்டிருக்கோம். வீடியோவோட லிங்க்ஸ் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்க. இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போறோம்னா ஒரு செல், காலம் மற்றும் ஒரு ரோவை எப்படி எக்ஸலில் ஹைட் பண்ணுறது அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்க. ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நீங்கள் எக்ஸலை ஓப்பன் பண்ணி நியூ பிளாங்க் ஒர்க் புக் இல்லாட்டி ஏதாச்சும் ஒரு ஃபோல்டரை வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா இந்த ஒரு டெக்ஸ்ட்டை வந்து நான் ஆட் பண்ணிக்கிறேன். இதை பார்த்தீங்கன்னா நான் எப்படி ஹைட் பண்ணுறது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா செல்லை எப்படி ஹைட் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா நான் பார்த்தீங்கன்னா D1ல இந்த ஒரு டெக்ஸ்ட்டை ஆட் பண்ணியிருக்கேன். அந்த D1 டெக்ஸ்ட்டை ரைட் கிளிக் கொடுத்தீங்கன்னா நிறைய ஆப்ஷன்ஸ் வரும். அதில் பார்த்தீங்கன்னா ஃபார்மேட் செல்ஸ் என்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை வந்து கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணீங்கன்னா நம்பர், அலைன்மெண்ட், ஃபாண்ட், பார்டர், ஃபில்னு நிறைய இருக்கும். அதில் பார்த்தீங்கன்னா நம்பரில் கஸ்டம் என்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை வந்து கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணோன்னே பார்த்தீங்கன்னா இங்கே ஜெனரல்னு இருக்கும். அதில் பார்த்தீங்கன்னா 3 செமிகோலனை என்டர் பண்ணிக்கோங்க. 3 செமிகோலன் என்டர் பண்ணோடனே ஓகே கொடுத்துட்டீங்கன்னா அந்த ஒரு டெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஹைட் ஆயிரும். இதுவே பார்த்தீங்கன்னா ஒரு ரோவை ஹைட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா ரோவை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் ரோவை வந்து நான் இங்கே வந்து ஹைட் பண்ணிக்க போகிறேன். ஃபர்ஸ்ட் ரோவை கிளிக் பண்ணிட்டு ரைட் கிளிக் பண்ணிக்கோங்க. ரைட் கிளிக் பண்ணிங்கன்னா ஹைட் என்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை வந்து கிளிக் பண்ணிங்கன்னா ஃபர்ஸ்ட் ரோ முழுவதுமே ஹைட் ஆயிரும். இதுவே பார்த்தீங்கன்னா ஒரு காலமே நீங்கள் ஹைட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா நான் வந்து இங்கே வந்து டி காலமை வந்து ஹைட் பண்ண போகிறேன். இதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டு ரைட் கிளிக் பண்ணிங்கன்னா ஹைட் என்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை வந்து கிளிக் பண்ணிங்கன்னா அது வந்து ஹைட் ஆயிரும். சரி நண்பா, இந்த வீடியோவில் எக்ஸலில் செல்ஸ், காலம்ஸ் மற்றும் ரோஸை எப்படி ஹைட் பண்ணணும்னு சொல்லிருப்பேன். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காம தருண் டெக்னிக்ஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் ஐகானை அழுத்துங்க. மீண்டும் ஒரு புதிய வீடியோ சந்திப்போம். நன்றி.